வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாசேஜ் பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்பவுமே ஈஸி. டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் நமக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். சாசேஜ் பிரெட் ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாயில் ஆனதும் நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் சாசேஜ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம சாசேஜை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் இருக்கிற தண்ணியை நம்ம தூர விட்டுட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த சாசேஜ் பீசஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லா இடமும் கோட் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி நல்லா ரோலப் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ 2-3 நிமிஷம் இதுவுமே நல்லா குக் ஆகட்டும். அப்போ நல்லா மசாலாலாம் அந்த சாசேஜில் பிடிச்சிருக்கும். ஸோ நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இதை இன்னொரு பிளேட்டில் இப்போ எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சாசேஜஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனி ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம ப்ரெட்டை எடுத்து இதோட சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் பீசஸ் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரெட் பீசஸும் ரெடியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பீஸ் ப்ரெட் எடுத்து ஒரு சைட் மட்டும் டிப் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கைகளாலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் வச்சு கைகளாலே இந்த மாதிரி கொஞ்சம் கூட ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருந்த அந்த சாசேஜ் எடுத்து இதில் ரோல் பண்ணி அழகாக எடுத்துடலாம். இந்த மாதிரி அழகாக ரோல் ஆகி வரும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா பீசஸையுமே நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஒரு சைடு மட்டும் ப்ரெட் நீங்கள் சோக் பண்ணால் போதும். கைகளாலேயே ப்ரெஸ் பண்ணும்போது மறு சைடுமே கொஞ்சம் மாய்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சில ப்ரெட்டில் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ அழகாக நம்மளுடைய சாசேஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பீசஸையுமே இந்த மாதிரி மெதுவாக பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய சாசேஜ் பிரெட் ரோலுமே அழகாக ரெடியாக இருக்கு பாருங்கள். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு அவுட் சைடு ஒரு கோட் கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3 எக் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம் 3 எக்கையும். இப்போ இதுக்கு கூட நான் கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட எக் பீட்டு அப்புறம் சாசேஜ் ரோல் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஆயில் சூடானதும் நம்ம ப்ரெட் ரோலை எடுத்து இந்த எக்கில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பேனோட சைஸை பொறுத்து 3 பீஸ் 4 பீஸ் அந்த மாதிரி ஒரே டைம் போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி வச்சிடலாம். இதே மாதிரி 4 சைடையுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாசேஜெல்லாம் நம்ம குக் பண்ணி தான் இதில் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவுட் சைடு இருக்கிற எக்கு ப்ரெட் எல்லாம் கொஞ்சம் டோஸ்ட் ஆகி கிடச்சா போதும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சாசேஜ் ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா பீசஸையுமே நான் இதே மாதிரி தான் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாசேஜ் பிரெட் ரோலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷுமே இதுக்கு பார்க்க வேண்டாம். ஒரு 2 பீஸ் வச்சு கொடுத்தாலே பசங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான சாசேஜ் பிரெட் ரோலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.